ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டுமே 100% உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னொன்று, இந்த கேள்விகள் படித்தா எக்ஸாமில் எத்தனை நம்பர்லேருந்து எத்தனை நம்பர் கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணலாம், எத்தனை 2 மார்க் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 மார்க்லேருந்து லாஸ்ட்டாக நெடுவினா வரைக்குமே நம்முடைய வீடியோஸில் இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நெடுவினாலேருந்து பார்த்துடலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 44லேருந்து 46 வரைக்கும் நீங்கள் 3 அட்டன் பண்ணணும். 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய இந்த 3 நெடுவினா: அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும், முப்பால் வழி விளக்குக, கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக, நிலையாமையும் அவாவறுத்தலும் நல்வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் என்பதை வள்ளுவரின் வாய்மொழி வழியிலாக தெளிவுபடுத்துக. இந்த 3 படித்தா போதுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 3 மட்டுமே போதுமானது. மற்ற வீடியோஸ் மாதிரி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உரைநடையை பொறுத்த வரைக்கும் இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு நமக்கு மொத்தமே 3 யூனிட் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால இயல் 1ல் இருக்கக்கூடிய நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள், இந்த ஒரு நெடுவினா மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அடுத்து இயல் 46ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு யானை டாக்டர் கதை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூக பற்று மொழிப்பற்று அந்த ஒரு நெடுவினாவும், வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் உணர்ந்த கருத்துக்களை விளக்குக. இந்த 2 நெடுவினா படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 46ஆம் நம்பர் நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதுமானது. 3 6 மார்க் சொல்லிட்டேன். அடுத்ததாக உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் 3 அட்டன் பண்ணுறதுக்கு 2 ஆக்சுவலாக செயலில் 2 உரைநடையில் 2 அட்டன் பண்ணலாம் இல்லையா? அந்த 2க்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதெல்லாம் மொழித்திறன் பயிற்சி, ரைட்டுங்களா? உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் செயல் சிறுவினா அட்டன் பண்ணுறதுக்கு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? இன்குலாப் உலகிற்கு வேண்டும் நானும் ஒரு துளியா என்று கூறுவதன் நயத்தை விளக்குக. குறித்த காலத்திற்கு முன்பே ஊர் திரும்பிய தலைவன் கூறியவற்றை 500 கொண்டு விளக்குக. 500 பாடல் சொட்டும் முதல் கரு பொருளை அட்டவணைப்படுத்துக. இந்த 4 கேள்வி படித்தா போதுமானது. அதுபோக இடம் சுட்டி பொருள் விளக்கம் மனோன்மணியத்தில் இருக்கக்கூடிய இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும், புரியுங்களா? அதனால தான் அதை மட்டும் தனியாக உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். அது 100% வரக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வினா எண் 35லேருந்து 38 வரைக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இந்த 4 மட்டுமே போதுமானது. நீங்கள் எழுத வேண்டிய 2 4 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு. கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு இயல் 1, என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தலைவில் நீர் கொண்டுள்ள மொழிப்பற்று இயல் 2, வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா இயல் 2, திராவிட பழங்குடி மக்களின் இனக்குழு பெயர்களும் மலைக்கும் உள்ள தொடர்பினை எடுத்துக்காட்டு தந்து. ஆக்சுவலாக இதில் இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்க 2 கேள்வி மட்டுமே உங்களுக்கு போதுமானதுன்னு சொல்லுவேன் 2 அட்டன் பண்ணுறதுக்கு. அந்த 2 மட்டுமே படிச்சுட்டு போய் ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலைன்னா உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த 4ஐயும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 4 மார்க் கொஸ்டின் செயலில் அட்டன் பண்ணணும். இதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு அணி இலக்கணம் நல்லா படிச்சுக்கோங்க. 1, ஏன்னா 5 கொடுத்து தான் 1 எழுத சொல்கிறாங்க. அணி இலக்கணம் 1 படிங்க. நயம்பாராட்டல் எப்படி எழுதுறதுன்னு 1 பார்த்துக்கோங்க. அடுத்து தன் கடிதம் எழுதுதல் தன் விவரப்பட்டியல் இது 1 படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இயல் 1 2 3ல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தமிழாக்கம் மொழிபெயர்க்க உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பேன். அது 3ஆவதாக நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது இப்போ 2 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாமா? 2 மார்க்கும் 7 மொழித்திறன் பயிற்சியில் 7 2 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறது இதில் இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வை, உழவோர்க்கெல்லாம் விளிம்பிய வேந்தினி தொடரின் பொருள், 500 குறிப்பு வரைக, காவடி சிந்து என்பது யாது, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி, மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் கூறுவன யாவை, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை யாவை. இந்த 8 2 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா 3 2 மார்க் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 19லேருந்து 21 வரைக்கும் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் ஹைலைட் பண்ணியிருக்க இந்த 4 கேள்வியே உங்களுக்கு போதுமானது. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கதுமேன், தமிழ்நாட்டின் மாநில மரபு சிறு குறிப்பு வரைக, 5 வேளாண் மந்திரங்கள் யாவை. இந்த 2ல் 1 100% எக்ஸாமில் கேட்பாங்க. அடிஷனல் 1 2 மார்க், ஏன்னா 2 தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். மிச்சம் 1 அட்டன் பண்ணுறதுக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது இது 2 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அப்போ நான் 4 கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த 4 உங்களுக்கு 2 அட்டன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7 2 மார்க் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சி அட்டன் பண்ணுறதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த 4 கேள்வியில் இந்த 4ல் இப்போ குவார்டர்லி எக்ஸாமுக்கு 2 வரும். பப்ளிக் வரைக்கும் 2 வருமா அப்படின்னம்னா பப்ளிக் வரைக்கும் 1 தான் கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு 2 கேட்பாங்க. அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக இது 1 3 2 மார்க் ஆச்சு.
அடுத்தது அதே இயல் ஒன்றிலே இருக்கக்கூடிய ஓர் பறவை வளர வேண்டும் பள்ளிக்கூடம் எல்லாம் தருபவை, இது ஒன்று 4 2 மார்க் ஆச்சு. உலை 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 வழி 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 கலை கலை கலை, இதோட 5 2 மார்க் ஆச்சு. வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, இதோட 6 2 மார்க் ஆச்சு. ஏன்னா 9 கேட்டு தான் எழுத சொல்லுவாங்க. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்த நாளையும் பார்த்துக்கோங்க. பயின்றார் தொடங்கினார் அலர்ந்து காண்பிப்பார். புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் பெருங்கடல் வெள்ளொடிந்தது வழி இல்லை, இந்த 3 பார்த்துக்கோங்க. அப்போ இதோட 8 ஆச்சு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு மொழித்திறன் பயிற்சி நான் கொடுத்துருக்க இந்த 2ல் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. வள்ளினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. புரியுங்களா? உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய 9 மொழித்திறன் பயிற்சியுமே என்னங்கிறது இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துட்டேன். ஆனால் எக்ஸாமில் நீங்கள் எழுத வேண்டியது எவ்வளோ அப்படின்னம்னா 7 தான் எழுதணும். 2 உங்களுக்கு எய்தர் சாய்ஸில் கொடுத்துருவாங்க. புரியுங்களா? இல்லை இந்த பிடிஎஃப் கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா எனக்கு ஜிபே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். என்னுடைய நம்பர் 6379172791. தமிழுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ஸ்பெஷல் மெட்டீரியல் நம்மக்கிட்ட கிடைக்கும். தேங்க்யூ.